Hello students, in this video we will see about pronouns. Pronouns அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Pronouns are the words used instead of noun. Pronounsங்கிறது என்னன்னா நவுனுக்கு பதிலா நம்ம ஒரு வேர்டு ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். That is called pronoun. First of all you have to know what is noun. Noun என்ன? Noun வந்து name of a person, place, animals, things. ஒரு பிளேஸோட பேர், ஒரு நம்மளோட பேர், ஒரு திங்ஸோட பேர், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாம் உயிரற்றது உயிரினங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு நேம் இருக்கும். அதைத்தான் நவுன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு வேர்டு எழுதலாம். ஜான் வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஜான் வாஸ் இல். ஜான் வந்து ஸ்கூலுக்கு ஆப்சண்ட் ஆயிட்டான், ஏன்னா ஜான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான். ஹியர் ஜான், நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? வி டாக் அபவுட் ஜான். ஸோ ஜான் இஸ் எ நவுன், ஒரு பர்சனோட நேம். ஸோ இட் இஸ் எ நவுன். ஹியர் ஜான் இஸ் எ நவுன். ஸோ 2 டைம் வந்து நம்ம ஜான் ஜான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம எப்படி எழுதுனோம்னா, ஜான் வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் இன்ஸ்டிட் ஆஃப் ஜான், செகண்ட் டைம் ஜான் வருது, அதுக்கு பதிலாக வி கேன் ரைட் ஹீ. ஏன் ஹீ வருதுன்னா, ஜான் வருது ஒரு பாய் நேம். ஸோ ஹீ. காமனாக என்னென்ன இருக்குது ப்ரனவுன்ஸ்? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதெல்லாமே ப்ரனவுன்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் ப்ரனவுன்ஸ். நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் ப்ரனவுன்ஸ். பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு என்ன? இஸ் ரெஃபர்ஸ் டு எ பர்சன், ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் திங் இன் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களை மட்டும் குறிப்பிட்டு நம்ம சொன்னால் அது வந்து பர்சனல் ப்ரனவுன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கிராமரில் கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதில் சிங்குலர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன்னா யாருன்னா த பர்சன் ஸ்பீக்கிங். யார் வந்து பேசிகிட்டு இருக்காங்களோ, நவ் ஐ எம் ஸ்பீக்கிங், நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் அ ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னா யாருன்னா த பர்சன் ஸ்போக்கன் டு. நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யூ ஆர் த செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் யார்? த பர்சன் ஸ்போக்கன் ஆஃப். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ, ஸோ தட் இஸ் எ தேர்ட் பர்சன். ஹியர் சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அந்த மாதிரி படிப்போம். சிங்குலர் ப்ளூரல் என்னன்னு பார்க்கலாம். சிங்குலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவுன். ஒரு நவுன் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? நேம் ஆஃப் அ திங்ஸ். பர்சன் எல்லாமே நவுன் தான். ஹியர் ஒரு திங்ஸ் எடுத்துக்கலாம். சேர் எடுத்துக்கலாம். ஹியர் சிங்குலர், ஒரே ஒரு சேர் மட்டும் இருந்தால் நம்ம சிங்குலர் சேர் சொல்லுவோம். நிறைய சேர் இருந்தால் சேர் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சிங்குலர் மட்டும் இருந்துச்சுன்னா இட்டுங்கிற வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே எப்படி ஜானை ஹீங்கிற வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஹியர் சேர்னு இருந்தால் இட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே சேர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தேன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அனதர் எக்ஸாம்பிள், ஷீலா. ஷீலா இஸ் அ கேர்ள் நேம். ஸோ ஹெர், நம்ம எந்த சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் கேஸு, பொசசிவ் கேஸ்னு இருக்குது. அதை வரதை பொறுத்து நம்ம ஷீலாங்கிற கேர்ள் நேமை எந்தெந்த வேர்டில் ரீப்ளேஸ் பண்ணான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பர்சன் சொன்னேன். ஃபஸ்ட்டு பர்சன் த பர்சன் ஸ்பீக்கிங், யார் பேசிகிட்டு இருக்காங்களோ தட் இஸ் அ ஃபஸ்ட்டு பர்சன். அதில் வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் கேஸ், பொசசிவ் கேஸ், ரிஃப்ளெக்சிவ் கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சப்ஜெக்டிவ் கேஸில் ஃபஸ்ட்டு பர்சன் யார்? நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க சிங்குலராக இருந்தால், ஒருத்தங்க மட்டும் நம்ம நான் ஒருத்தங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன்னா ஐ சொல்லலாம். ஐ எம் அ கேர்ள், ஐ எம் எ பாய், ஐ எம் ஸ்டூடெண்ட், ஐ எம் டான்ஸிங், நம்மளை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஐ. அதே நிறைய பேர் நாங்கள் ஒரு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக பேசிகிட்டு இருக்கிறோம்னா வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் இந்தியன்ஸ், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது. ஃபஸ்ட்டு பர்சன்னா நம்மளை மட்டும் பேசுகிறது, நம்ம ஒருத்தங்க மட்டும் இருந்தால் தட் இஸ் சிங்குலர். நம்ம நிறையா பேர் குரூப்பாக நம்ம சேர்த்து சொன்னால் தட் இஸ் ப்ளூரல். அதே ஆப்ஜெக்டிவ் எப்படி மாறுன்னு பார்க்கலாம். ஐ இஸ் சேஞ்ச் இன்டு மீ. நெக்ஸ்ட்டு பொசசிவாக ஐ வந்து மையாக மாறும். ரிஃப்ளெக்சிவில் மை செல்ஃபாக மாறும். நம்ம ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே செகண்ட் பர்சன் சிங்குலர் யார்? செகண்ட் பர்சனை யார் சொன்ன? செகண்ட் பர்சன்னா த பர்சன் ஸ்போக்கன் டு. நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லலாம்? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஸோ யூனா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறோம். ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் யூ தான் வரும், ப்ளூரலாக இருந்தாலும் யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் த பர்சன் ஸ்போக்கன் ஆஃப். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பற்றி, மற்றவங்க யாராவது போகிற ஒரு அனிமல் பற்றி, அது மாதிரி மூணாவதாக ஒரு பொருளை பற்றியோ ஒரு பர்சன் பற்றியோ பேசினா தட் இஸ் தேர்ட் பர்சன். அதில் சிங்குலர், ஒருத்தங்களை மட்டும் பேசினா ஹீ, அவனை பற்றி மட்டும் பேசுனா ஷீ, இட், இது மட்டும் பேசினா ஹீ, ஷீ, இட், ஒருத்தங்க மட்டும் வரும். ஸோ பொதுவாக எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்கன்னா தே. ஸோ தே ஆர் பிளேயிங், தே ஆர் டான்ஸிங்,
ஸோ தே ஆர் கேட்ஸ், அதெல்லாமே கேட்ஸ். அது மாதிரி குரூப்பாக இருந்தால் தட் இஸ் எ ப்ளூரல். அதில் ஒவ்வொன்றா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்க சப்ஜெக்டிவ் கேஸில் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது சப்ஜெக்டிவ் கேஸில்? சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ எப்படி சென்டென்ஸில் எழுதுனான்னு பார்க்கலாம். ஐ ஆம் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் பியூட்டிஃபுல். ஸோ ஐ சப்ஜெக்டிவ் கேஸ்னால் நம்மளை பற்றி மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த சப்ஜெக்டிவ் கேஸ். ஐ சிங்குலர்னா ஐ. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ப்ளூரல். வி ஆர் யங், நாங்கள் எல்லாருமே யங் இப்படி சொல்லலாம். ஸோ இல்லைன்னா வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் இந்தியன்ஸ். ஸோ ஐ வந்து சிங்குலர், ஐங்கிறது சிங்குலர். ஹியர் வி இஸ் ப்ளூரல். இது வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் சொல்லலாம். சப்ஜெக்டிவ் கேஸ்னால் நம்மளை பற்றி மட்டும் நம்ம சிம்பிளாக சொல்லிக்கிறோம். ஹியர் ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஆப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஹியர் ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப், சப்போஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்குது. டூயர் ரிசீவர். டூயர்னா யார் செய்கிறாங்களோ அவங்க டூயர், தட் இஸ் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த செய்கிற ஒரு அது வந்து யாரை போய் சேருது. ஸோ ஐ வந்து சப்ஜெக்ட், அதே ஐ எப்படி ஆப்ஜெக்டாக மாறும்? மீ, யூ, ஹீ, ஷீ, இட், தே இதெல்லாமே ஹீ ஹிம்மா மாறும், ஷீ ஹெர்ரா மாறும், இட் அது அப்படியே தான் இருக்கும். தே தெம், வி அஸ். உனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஆப்ஜெக்டிவ் கேஸ். த பிரின்சிபல் கால்டு மீ. ஸோ ஐங்கிற வேர்டு ஐ இஸ் சேஞ்ச் இன்டு மீ. ஆப்ஜெக்டிவ் கேஸில் ஐ என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும்? மீ. த பிரின்சிபல், பிரின்சிபல்ங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட். அவர் தான் வந்து யாரை கால் பண்ணுறாரு? ஸோ 2 persons இன்வால்வ் ஆகிறாங்க, 2 பேர் இன்வால்வ், 2 நவுன் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ யார் செய்கிறாங்களோ, த பிரின்சிபல் இஸ் எ டூயர். பிரின்சிபல் தான் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாங்க? ஸோ திஸ் இஸ் த ரிசீவர். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸில் ஐ வந்து என்னவா மாறும்? த பிரின்சிபல் கால்டு ஐ சொல்லக்கூடாது. ஐ வந்து ஐ இஸ் சேஞ்ச் இன்டு மீ. உங்களை கூப்பிட்றாங்கன்னா மீ, த பிரின்சிபல் கால்டு மீ. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? மீக்கு எக்ஸாம்பிள், டு யூ லைக் மீ. டு யூ லைக் ஐ கேட்கக்கூடாது, டு யூ லைக் மீ. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் கேஸ். அதே த மேனேஜர் இன்வைட்டட் அஸ். ஐனா மீயா மாறும், வி இஸ் சேஞ்ச் இன்டு அஸ். விங்கிறது ப்ளூரல் தான், நிறைய பேர் நாங்கள். இது வந்து எங்களை அப்படின்னு எப்படி சேஞ்ச் ஆகும்? த மேனேஜருங்கிறது ஒரு டூயர். யார் கூப்பிட்றாங்க? டூயர். யார் செய்கிறாங்களோ தட் இஸ் எ டூயர். திஸ் இஸ் த ரிசீவர். நம்ம தான் அதை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஹியர் வி இஸ் சேஞ்ச் இன்டு அஸ். எங்களை அப்படின்னு சொல்லணும், அஸ். த மேனேஜர் இன்வைட்டட், வி சொல்லக்கூடாது. எங்களை மீன்ஸ் ஆப்ஜெக்டிவ் எப்போ மாறும்? அஸ்ஸாக மாறும். நெக்ஸ்ட் பொசசிவ் கேஸ். பொசசிவ் அப்படின்னா நம்மளுக்கு சொந்தமானது. அதே ஐ வந்து எப்படி பொசசிவாக மாறும்னு பார்க்கலாம். ஐ இஸ் சேஞ்ச் இன்டு மை ஆர் மைன். மை மீன்ஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரொனவுனும் மைனாக மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடையது, நம்மளுக்கு சொந்தமாக இருக்கிறத பொசசிவ். ஸோ திஸ் இஸ் மை புக். இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ திஸ் இஸ் ஐ புக் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மைன் எப்படி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட், தட் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். ஸோ சிங்குலர், உங்களுக்கு மட்டும் சொந்தமாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் மை புக், திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் நம்ம எல்லாத்துக்கும் வி ஆர் இந்தியன்ஸ். அதே மாதிரி வி, தட் இஸ் அவர் ஹவுஸ். வி எப்படி சேஞ்ச் ஆகும்? அவராக சேஞ்ச் ஆகும். தட் இஸ் வி ஹவுஸ் கிடையாது, தட் இஸ் அவர் ஹவுஸ். இல்லைன்னா தட் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். ஸோ சிங்குலர்னா சிங்குலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அவர் சொல்லலாம், அவர் சொல்லலாம். பொசசிவ் கேஸில் இப்படி தான் அவர். சிங்குலர்னா மைன், மை, அவர், அவர்ஸ் ப்ளூரல்னா. நெக்ஸ்ட்டு மைன், அவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொனவுன்ஸ். இதெல்லாமே என்னது? ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். அதே மை அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ். அப்ஜெக்டிவ்னு என்ன? நவுனுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மீனிங் கொடுக்கும். திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் புக். இது வந்து திஸ் இஸ் த புக் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அது புக்குன்னு சொல்கிறத விட இது என்னுடையது, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து நம்மளோட பொசஷன் சொல்கிறோம், நம்மளுக்கு சொந்தமானது திஸ் இஸ் சொல்கிறோம். தட் இஸ் எ பொசசிவ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன். ஃபஸ்ட்டு பர்சன் முடிஞ்சிச்சு. ஐ, வி எப்படி பார்க்கலாம். செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தீங்கனாலும் யூ தான். அதே 2 பேர்கிட்ட பேசியிருந்தாலும் யூ தான். ஆப்ஜெக்டிவ்லையும் யூ தான் மாறும், யூ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பொசசிவ்ல நம்மளுக்கு அவங்களுக்கு சொந்தமானது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொந்தமான விஷயத்த சொன்னீங்கன்னா யுவர் சொல்லலாம். அதே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா யுவர் சொல்லலாம்.
பொசசிவ் ப்ரொனவுன்ஸில் யுவர்ஸ் சொல்லலாம். அதே ரிஃப்ளெக்சிவில் யுவர் செல்ஃப் மாறும். அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூரல், நிறைய பேர் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கனாலும் என்ன சொல்லலாம்? யுவர், யுவர்ஸ், யுவர் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஈஸியாக. யூ மஸ்ட். சப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்டிவ்னு என்ன? அவங்கள ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், வேறு யாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருப்பாங்க அதில். இவங்க ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யூ மஸ்ட் ஸ்டே அட் ஹோம். யூ சப்ஜெக்டிவ் கேஸ். ஒரே இது சப்ஜெக்ட் தான் இருக்குது. நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது பேண்டமிக் சுச்சுவேஷனில் யூ மஸ்ட் ஸ்டே அட் ஹோம் அப்படி சொல்லலாம். யூ. அதே ப்ளூரல் சிங்குலர். இங்கே வந்து யூங்கிறது எப்படி இருக்குது? யூ இஸ் த சிங்குலர். நெக்ஸ்ட், யூ ஆல் ஹாவ் காட் அ லாட் ஆஃப் ப்ரைஸஸ். இங்கேயும் யூ தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்னது? லாட் ஆஃப். யூ ஆல் ஹாவ், ஆளுங்கிற மீனிங். ஸோ யூங்கிறது வந்து இது ப்ளூரலாக ஆக்ட் ஆகுது. ஸோ சிங்குலருக்கு செகண்ட் பர்சனில் சிங்குலராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் பற்றி பேசினேன் பக்கத்தில் இருந்தாங்கனாலும் யூ தான். நிறைய பேர் இருந்தாலும் யூ தான் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்டிவ் கேஸ். யூ வந்து எப்படி ஆப்ஜெக்டாக மாறுதுன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ் கேஸில் என்ன இருக்கும்? ஒரு டூயர் இருப்பாங்க, ஒரு செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த செய்கிற செயல் யாருக்கு போய் செய்கிறதோ அவங்க இருப்பாங்க. த மேன். ஸோ த மேனுங்கிறதா டூயர். இந்த மேன் என்ன செய்கிறாரு? அப்ரிஷியேட்டட் யூ. அந்த மேன் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ திஸ் இஸ் த ரிசீவர். ஆப்ஜெக்டிவ் கேஸில் அதே தான், யூவாகவே தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் பர்சனில் ஐ வந்து ஆப்ஜெக்டிவில் மீயாக மாறும். ஹியர் த மேன் அப்ரிசியேட்டட் மீ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம ஒருத்தங்களை மட்டும் பற்றி தானாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா, ஹியர் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா த மேன் அப்ரிசியேட்டட் யூ அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹியர் யூங்கிறது வந்து ஆப்ஜெக்டிவ். எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ. எல்லாமே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா பக்கத்தில், எவ்ரி திங் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபார் யூ ஆல், எல்லாத்தையுமே குறிக்கும். அதுக்கும் நான் யூ தான் சொல்லணுங்கிற. யூங்கிறது என்ன குறிக்குது? ப்ளூரல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பர்சன் பொசசிவ் கேஸ். செகண்ட் பர்சன்ஸ்னால் யார்? அது பொசசிவ் எப்படின்னு பார்க்கலாம். யுவர், உன் பக்கத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு சொந்தமான விஷயங்கள். திஸ் கேப் இஸ் யுவர்ஸ். இந்த கேப் வந்து உன்னுடையதுன்னு சொல்லலாம். இது வந்து பொசசிவ் ப்ரனவுன். நெக்ஸ்ட், திஸ் இஸ் யுவர் புக். இது வந்து இது உன்னுடைய புக்கு. ஸோ இது உன்னுடையது மீனிங். தமிழ் என்னது? உன்னுடையது. உன்னுடையது. ஹியர் இது உன்னுடைய. யுவர் மீன்ஸ் உன்னுடைய, அதான் மீனிங். உன்னுடையது, இது உன்னுடைய. நெக்ஸ்ட், தீஸ் புக்ஸ் ஆர் யுவர்ஸ். இந்த புக்ஸ் எல்லாமே யாருது? உங்களுடையது. ஸோ யூங்க அப்படிங்கிறது யுவர்ஸ் அப்படின்னு மாறும். தட் இஸ் யுவர் ஹவுஸ். இது உன்னுடைய வீடு, உங்களுடைய வீடு. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வாங்கியிருந்தாலும் உங்களுடையாக்கு யுவர் தான் சொல்லணும், உன்னுடையாக்கு யுவர் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன்ஸ் யார்? ஹீ, ஷீ, இட். உன் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜில் இருக்காங்க, ஸ்கூலில் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறது. அதுக்கு ஹீ, ஷீ, இட். ஹீ வந்து யாருக்கு யூஸ் பண்ணலாம்? ஹீ இஸ் ஃபார் பாய்ஸ், ஷீ இஸ் ஃபார் கேர்ள்ஸ், இட் இஸ் ஃபார் திங்ஸ், அது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அது வந்து பாய் வந்து ஹீன்னு சொன்னால் அது ஆப்ஜெக்டிவ் கேஸில் என்னவா மாறும்? ஹிம்மா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்டிவ் கேஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் எ நைஸ் பாய். ஹீங்கிறது என்னது? சிங்குலர். ஒரே ஒரு பையன் இருக்கான் உங்கள் ஃப்ரெண்டு, அவன் வந்து ஒரு நைஸ் பாய்ன்னு சொல்கிறோம். ஹியர் ஹீ இஸ் சிங்குலர். ஷீ சிங்ஸ் வெல். ஷீங்கிறது கேர்ளு. ஸோ ஷீ ஆல்சோ சிங்குலர். நெக்ஸ்ட், இட் இஸ் எ டாக். ஸோ இட்டுங்கிறது என்னது? இதில் சிங்குலர். இது ஒரு டாக், அது ஒரு அனிமல்னால டாக் சொல்கிறோம். இட்டுங்கிறது சிங்குலர். தே ஆர் கம்மிங் டுமாரோ. தே அப்படின்னா ப்ளூரல். அது யாராவனா இருக்கலாம், குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க. ஸோ தே இஸ் எ ப்ளூரல். ஹீ, ஷீ, இட் எப்படி மாறும்? தே. ஹீ, ஷீ இஸ் சேஞ்ச்டு இன்டு தே சொல்லலாம். இப்போ அனிமல்ஸ்க்கும் தே சொல்லலாம், நார்மல் பர்சன்ஸ்க்கும் தே சொல்லலாம். அவர்கள், தே மீன்ஸ் அவங்க எல்லாரும் வராங்க. அவர்கள், அவை, அவர்களுக்கு, அவற்றிற்கு எல்லாமே சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்டிவ் கேஸ் எப்படி மாறும்? ஆப்ஜெக்ட்னு என்ன? 2 பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஒன்று டூயர், அனதர் ஒன் இஸ் ரிசீவர். ஹியர் த பிரின்சிபல் பனிஷ்டு ஹிம். த பிரின்சிபல்ங்கிறது யாருங்க? டூயர், செய்யறவர். ரிசீவர் மீன்ஸ் அந்த செயல் வந்து யாருக்கு போகுது? தட் இஸ் அ ரிசீவர். யார்? ஹியர் திஸ் இஸ் த சப்ஜெக்ட், திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேஸில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஹீ, அவனை கூப்பிட்டான்னு எப்படி சொல்லணும்? த பிரின்சிபல் பனிஷ் அவனை பனிஷ் பண்ணானா த பிரின்சிபல் பனிஷ்டு ஹீன்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் த ராங். ஹிம், ஹீ இஸ் சேஞ்ச்டு இன்டு ஹிம். அதான் சொல்லியிருக்கேன். ஹீ வந்து என்னவா சப்ஜெக்டிவ் கேஸில்
ஹீ இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டிவ் என்னவா மாறும், ஹிம்மா மாறும். அதே ஷீ இருந்துச்சுன்னா ஹெர்ரா மாறும். இட்டாவே தான் இருக்கும். திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹேர். திஸ் ஹவுஸ் இது இந்த வீடு அவளுடைய வீடு. ஸோ திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹர், இது அவளுடையது வீடு. ஸோ திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஷீன்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு சொந்தமானது. இங்கே 2 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க, ஒன்று சப்ஜெக்ட் ஒன்று ஆப்ஜெக்ட். த ராணி ஹேஸ் டேக்கன் இட். ராணி வந்து எதை எடுத்தா, அந்த எடுத்தா. ஸோ இட், திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ இட்டாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் த ஸ்கூல் பாய்ஸ் ரெஸ்பெக்ட் தெம். த ஸ்கூல் பாய்ஸ் அப்படிங்கிறது யார், டூயர். அது யாருக்கு, ரிசீவர் யார், தெம், அவர்களுக்கு, அவற்றிற்கு. அது மாதிரி அவங்க த ஸ்கூல் பாய்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்டிவ் கேஸ். த ஆப்ஜெக்டிவ் கேஸில் ஹீ ஷி இட். ஆப்ஜெக்டிவ் கேஸில் ஹீ ஷி இட் தேவை என்னவா மாறும்னா ஹிம் ஹெர் இட்டாக தான் சேஞ்ச் ஆகும். அது வந்து இதே வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தே சொல்லலாம், அவர்கள் சொல்லலாம். அது எப்படி சேஞ்ச் ஆகும்னா தெம், தே இஸ் சேஞ்ச் இன்டு த ஸ்கூல் பாய்ஸ் ரெஸ்பெக்ட் தேன்னு சொல்லக்கூடாது, தேம் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் பொசசிவ் கேஸ். பொசசிவ்னு என்ன, நம்மளுக்கு சொந்தமான திங்ஸ். திஸ் பென் இஸ் ஹிஸ். திஸ் பாய்ஸ்னா ஹிஸ் சொல்லணும், ஹீன்னு சொல்லக்கூடாது, தட் இஸ் ராங். த பென் இஸ் ஹிஸ், இந்த பென் அவனுடையது. அதே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவாக எப்படி மாறும், இது பொசசிவ்லேயே 2 இருக்குது, பொசசிவ் ப்ரனவுன் இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது. திஸ் பென் இஸ் ஹிஸ், திஸ் இஸ் ஹிஸ் பென். திஸ் இஸ் ஹீ பென் சொல்லக்கூடாது, ஹீ எப்படி சேஞ்ச் ஆகும், ஹீ இஸ் சேஞ்ச் இன்டு ஹிஸ். ஷீங்கிறது ஹெரா சேஞ்ச் ஆகும், இட்டுங்கிறது இட்ஸ் சேஞ்ச் ஆகும். தட் ஹவுஸ் இஸ் ஹெர்ஸ், இந்த வீடு யாருது, அவளுடையது. ஸோ ஹிஸ், ஹிஸ் வந்து சிங்குலர். அதே வந்து இங்கே ஹெர் வந்து ஹெர்ஸ், இதுவும் சிங்குலர் தான். நெக்ஸ்ட்டு தோஸ் கிளாத்ஸ் ஆர் தயர்ஸ். இந்த கிளாத்ஸ் எல்லாமே தயர்னா அவர்களுடைய, அவற்றினுடைய. ஸோ நிறைய அனிமல்ஸ் இருந்தாலும் தயர்னு சொல்லலாம், தயர்ஸ் சொல்லலாம். அது வந்து நிறைய திங்ஸ் இருந்தாலும் தயர் சொல்லலாம், நிறைய மனுஷங்க இருந்தாலும் தயர் சொல்லலாம். தோஸ் கிளாத்ஸ் ஆர் தயர்ஸ், இந்த கிளாத் எல்லாமே அவர்களுடையது. தோஸ் ஆர் தயர் கிளாத்ஸ், இது அவர்களுடைய. ஸோ இது அவர்கள் உடையது, இது உடையது அப்படிங்கிற மீனிங். தயர்ஸ் அப்படின்னா இது தயர் அப்படின்னா உடைய, அவர்களுடைய துணிகள். இது வந்து பொசசிவ் ப்ரனவுன். திஸ் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். த கேட் ஃபெல் ஃப்ரம் த வால் அண்ட் ப்ரோக் இட்ஸ் லெக். ஸோ இட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், இட்ஸாக சேஞ்ச். த கேட் வந்து வால்லேருந்து விழுந்துருச்சு அண்ட் ப்ரோக் இட்ஸ் லெக். ஸோ இட்டுங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொனவுன். அது வந்து சப்ஜெக்டிவ் கேஸில் இட்டு இருக்கிறது இட்ஸாக சேஞ்ச் ஆகும். அதுக்கு சொந்தமான விஷயங்களை பேசும்போது, ஒரு அனிமலோட சொந்தமான விஷயங்களை பேசும்போதுமே இட்ஸாக சேஞ்ச் ஆகும். இட் இஸ் எ நைஸ் பைசைக்கிள் பட் இட்ஸ் பெடல் இஸ் ப்ரோக்கன். இது வந்து ஒரு நைஸ் பைசைக்கிள். பைசைக்கிள் வந்து ஒரு திங்ஸ், ஒரு பொருள். அதனால என்ன ப்ரொனவுன் வரும், நம்மளுக்கு இட்டு வரும். அதே பொசசிவ் கேஸ், அதுக்கு சொந்தமான விஷயங்கள், அதோட பெடல் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், அதனுடைய பெடல்னா இட் வந்து இட்ஸில் வரும், அதுதான் பொசசிவ் ப்ரனவுன். இட்ஸ் பெடல் இஸ் ப்ரோக்கன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்பேட்டிக் ப்ரனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். எம்பேட்டிக் ப்ரனவுன்ஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் அப்படின்னு என்னென்னா, நார்மலி சிம்பிள் ப்ரனவுன்ஸ் கூட நம்ம வந்து செல்ஃப், சிங்குலர் இருந்தால் எஸ்இஎல்எஃப் செல்ஃப் ஆட் பண்ணுவோம், ப்ளூரலாக இருந்தால் எஸ்இஎல்விஎஸ் ஆட் பண்ணுவோம். ஹியர் ஐக்கு வந்து மை செல்ஃப் வரும், நானே செஞ்சுட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா அதை நம்மளே தான் செஞ்சோம், நாங்கள் வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி நம்ம ஒரு டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு என்ன மீனிங்னா, சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப். நம்ம செய்கிற செயல் நமக்கு தான் வந்து சேரும், வேறு யாரும் அதுக்கு பொறுப்பில்லை, நம்மளே நம்ம செஞ்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்ட்ஸ் அப்பான் த டூயர், அந்த யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட பயனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் போய் சேரும். தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அதே எம்ஃபசிஸ் அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து நம்ம தான் செஞ்சோம், வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம ஒரு இது யூஸ் பண்ணால், அதுதான் மை செல்ஃப், யுவர் செல்ஃப், இந்த வேர்டு யூஸ் பண்ணால் தட் இஸ் எ எம்பேட்டிக் ப்ரனவுன். எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட், ஐ ஹர்ட் மை செல்ஃப். ஐ ஹர்ட்னு நான் ஹர்ட் பண்ணிட்டேன், யாரை, மை செல்ஃப், நான் என்னையே ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் தான் டூயர், நான் தான் செய்கிறேன். அது என்ன செயல் செய்கிற, ஹர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளை தான் வந்து சேருது. ஸோ ஐ ஹர்ட் மை செல்ஃப். ஸோ சப்ஜெக்ட் வந்து ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், த சப்ஜெக்ட், இது ஐங்கிறது சப்ஜெக்ட்,
அதுதான் இந்த ஆக்ஷன் ஹர்ட் பண்ணுறதை ரிசீவ் பண்ணுது. ஸோ ஐ ஹர்ட் மை செல்ஃப். திஸ் இஸ் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். ரிஃப்ளெக்சிவ்னு என்ன? மை செல்ஃப். நம்ம நார்மல் சிம்பிள் ப்ரனவுன் கூட செல்ஃபு ஆட் பண்ணணும். சிங்குலராக இருந்தால், ப்ளூரலாக இருந்தால் செல்ஃப்ஸ் ஆட் பண்ணணும். த ஹார்ஸ் ஹர்ட் இட் செல்ஃப். அந்த ஹார்ஸுங்கிறது ஒரு நவுனு, ஒரு சப்ஜெக்ட். அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது ஹர்ட் பண்ணிடுச்சு யாரை? அதவே. ஸோ ஹார்ஸுங்கிறது வந்து ஒரு அனிமல், பொருள் தான் வரும். இட்டு. ஸோ இட் செல்ஃப். இட்டு வந்து நம்ம என்ன சொல்லணும்? எம்பேட்டிக் ஆர் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனில் இட் செல்ஃபாக மாறும். ஸோ த ஹார்ஸ் ஹர்ட் இட்டுன்னு சொல்லக்கூடாது. அதை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னு எப்படி சொல்லணும்? அதவே ஹர்ட் பண்ணிடுச்சு. த ஹார்ஸ் ஹர்ட் இட் செல்ஃப். ஸோ இட் செல்ஃபுங்கிறது ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன். வேறு யாருமே பண்ணல, அதுவே தானாக பண்ணிக்கிறது. அது பொருளாக இருந்தாலும் சரி, பர்சன்ஸாக இருந்தாலும் சரி. யூ வில் ஹர்ட் யுவர் செல்ஃப் இஃப் யூ ப்ளே வித் த பிளேட். நீங்கள் வந்து உன்னவே ஹர்ட் பண்ணியிருப்ப. ஸோ யூங்கிற சப்ஜெக்ட், நம்மளுக்கு ஹர்ட் பண்ணுறது ஆக்ஷன், வெர்பு. அந்த வெர்பு வந்து யாரை போய் சேருது? அந்த ஆக்ஷன் யாரை போய் சேருது? நம்மளவே போய் சேருது. ஸோ யுவர் செல்ஃப் இஸ் ஏ ரிஃப்ளெக்டிவ். ஐ மை செல்ஃப் சா த ஆக்சிடெண்ட். ஹியர் ஐ மை செல்ஃப், நானே அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஸோ நம்மளை பற்றி எம்ஃபசைஸ் பண்ணுறோம். நான் தான் பார்த்தேன், வேறு யாரும் பார்க்கல, நானே பார்த்துட்டேன், வேறு யாரும் எனக்கு சொல்லி பார்க்கல. அது மாதிரி ஐ பக்கத்தில் மை செல்ஃப் வருது. ஸோ திஸ் இஸ் எம்பேட்டிக். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்துலேயே எம்பேட்டிக் ப்ரனவுன்ஸ் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் பக்கத்துலேயே வரும். ஏன்னா சப்ஜெக்டை பற்றி நம்ம பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நான் தான் பார்த்தேன், நான் தான் செஞ்சேன். அது மாதிரி ஷீ ஹர் செல்ஃப் அக்செப்டட் ஹர் மிஸ்டேக். அவளே வந்து அவளோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிட்டா. ஸோ யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க பக்கத்துலேயே நம்ம ஒரு ப்ரனவுன் ஹர் செல்ஃப், மை செல்ஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் எ எம்பேட்டிக் ப்ரனவுன். இது வந்து நம்மளுக்கு அது பக்கத்தில் வராது, சென்டென்ஸில் வேர்ப் பக்கத்தில் வரும். ஹியர் சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்தால் தட் இஸ் எம்பேட்டிக். ஒரு அவளை பற்றி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறோம், அப்ஜெக்டிவ் மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம அவர் பெருமையாக சொல்கிறோம். அவளே தப்பை ஒத்துக்கிட்டா. அது மாதிரி ஹர் செல்ஃப். தே தெம் செல்வ்ஸ் காட் இன் டு த ட்ரபிள். ஸோ தேங்கிறது வந்து ப்ளூரல். ஸோ ப்ளூரல் அப்படின்னா நம்மளுக்கு தெம் செல்வ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அவங்களே ட்ரபிளில் மாட்டிட்டாங்க. ஸோ தெம் செல்ஃப் இஸ் அன் எம்பேட்டிக். ஜஸ்ட் எம்ஃபசைஸ் பண்ணுறக்காக, அவங்க தான் பண்ணா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம எம்பேட்டிக் ப்ரனவுன் யூஸ் பண்ணலாம். வி அவர் செல்ஃப் ஷேர் த ப்ராப்பர்ட்டி. நாங்களே எங்கள் ப்ராப்பர்ட்டியை ஷேர் பண்ணிட்டோம், வேறு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறக்காக நம்மளை பற்றி நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஸோ வி வந்தால் வி இஸ் ப்ளூரல். ஸோ வி வந்தால் ப்ளூரலில் ரிஃப்ளெக்சிவாக எம்பேட்டிக் ப்ரனவுன் என்ன யூஸ் பண்ணணும்? அவர் செல்ஃப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ த ஸ்டெபிளைசர் இட் செல்ஃப் ரெகுலேட் த கரண்ட். த ஸ்டெபிளைசர் இட் செல்ஃப். ஸ்டெபிளைசர்ங்கிறது ஒரு பொருள். ஸோ பொருட்களுக்கு, அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம்? இட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவாகவே ரெகுலேட் பண்ணிக்கும் கரண்ட்டை. ஸோ இட் செல்ஃப் இஸ் எ எம்பேட்டிக் ப்ரனவுன். ஸ்டெபிளைசர் பற்றி எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட சேம் தான். மை செல்ஃப் தான் ரிஃப்ளெக்சிவ் யூஸ் பண்ணுவோம், எம்பேட்டிக் தான் மை செல்ஃப். இதெல்லாமே சேமாக யூஸ் பண்ணுவோம், பட் மீனிங்கில் டிஃப்ரெண்ட் வரும். என்னென்னு பார்க்கலாம். ஹியர் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் இருக்கிற சென்டென்ஸ் சொன்னேன். ஐ ஹர்ட் மை செல்ஃப். நானே ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மை செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் எடுத்துடலாம். ஐ ஹர்ட், இந்த சென்டென்ஸ் வந்து முடியல, யார் ஹர்ட் பண்ணே தெரியாது இது எடுத்துட்டா. ஸோ இஃப் யூ ரிமூவ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன், இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் இருக்கிற சென்டென்ஸில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுனை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. சப்போஸ் இது வந்து எம்பேட்டிக் ப்ரனவுன் இருக்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். மை செல்ஃப் எம்பேட்டிக் ப்ரனவுன் எடுத்துடலாம். ஐ சா தட் ஆக்சிடெண்ட். ஒரு முடிவு பெறுது அந்த சென்டென்ஸ். எஸ், மீனிங் கொடுக்குது. நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக மை செல்ஃப்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் எம்பேட்டிக் ப்ரனவுன். சி அக்செப்டட் ஹர் மிஸ்டேக். முடிவு பெறுதா? எஸ், அது ஒரு மீனிங் கொடுக்குது. அதே ஹெர் செல்ஃப் சொல்லிட்டா அவளே ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு எம்ஃபசைஸ், அவளை பற்றி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எம்பேட்டிக் ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து இங்கே ஹார்ஸ் வந்து ஹர்ட் இட் செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரனவுன் எடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ் ஹார்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுச்சு, யாரை ஹர்ட் பண்ணுச்சுனே தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப். சப்ஜெக்ட் தான் வந்து இந்த ஆக்ஷன், இந்த நம்மளுக்கு என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? வாட் இஸ் பர்சனல் ப்ரனவுன், ப்ரனவுன்ஸ்னால் என்ன, எப்படி யூஸ் ஆகுதுன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ஸ் பார்த்தோம். பர்சனல், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்பேட்டிக். இன்னும் நிறைய ப்ரனவுன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால நான் ரிமைனிங் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் போட போகிறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி வில் see you next video.